சார் ஒரே நிமிஷம். பேர் ஞானசெல்வம் அண்ட் ரவீந்தர் சார். ஞானசெல்வம் வந்து இந்த நீங்க நானே கொன்றேன்னு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா? கர்ணன் படத்துல வர்றது. ம். அதுல அவரு நீங்க கிருஷ்ணரு, முத்து வந்து அர்ஜுனன், ஜாக் வந்து கர்ணர்ன்றாங்க. இது வந்து இட் கோஸ் இன் ராங் இன் சோ மெனி பெர்ஸ்பெக்டிவ். எப்படின்னா, அது நீங்க கூட உட்கார வச்சு இது ஃபார் ஃபெச்டு. எப்படின்னா, நீங்க உட்கார வச்சு முத்து மூலியமா ஜாக்க முடிச்சு விட்டீங்க. அந்த மாரி அது ஒரு எக்ஸாம்பிள்ல கொண்டு போய் முடியும். அத வேலிடேட் பண்றீங்களா? அந்த மேட்டர் அவரு பேசுறாரு அப்படி. அது வந்து அவர் இல்ல, என்ன இல்ல. சொன்னாரு? கம்ப்ளீட் இப்படி ஆங்கிள் ரவீந்திர ப்ரோ, அவர் என்ன சொன்னாருன்னா, கிளாரிட்டியும் குடுத்துடுறேன். இல்ல கிளாரிட்டியும் ஒரு குடுத்துடுறேன். நிமிஷம் இதே இருடா. ம். ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி குடுங்க. இது அவருடைய ஆங்கிள். நான் சொன்னது நான் கொன்றேன். ஜாக்லின் வந்து யாரும் வந்து இல்ல அப்படி சார், அதுக்கு பொட்டன்ஷியல் நானும் இதையே தான் சொன்னேன்ட்டாரு அவரு. வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் எடுத்து போட்டாரு. அதுதான் நான் கேட்கிறேன். அது சிவா ஒரு நிமிஷம் சிவா. நான் அந்த ரெஃபரன்ஸ் மாரி தான் சொன்னேன். நான் கிளாரிட்டி குடுத்துடுறேன் சிவா. ஒரு நிமிஷம். ஒரே செகண்ட். அது ரவீந்திர ப்ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் அதுக்கு கிளாரிட்டி குடுத்துடுறேன் உங்களுக்கு. ஓகே. சொல்லுங்க ப்ரோ. நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் கொன்றேன்னு அந்த பொண்ண வந்து ஒரு மாரி மேனேஜ்மென்ட் சூப்பரா பிளான் பண்ணி கூட்டு வந்து ஸ்கொயர் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுருச்சு. அந்த பொண்ணு வீம்புக்கு யார் பேச்சும் கேட்காம ஒத்துக்குச்சு. இப்ப அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டப்போ, எங்களுக்கு இருந்தது 2டே பேரு தான் அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணேன். அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு வீடே துடிக்குது. அந்த பொண்ணு யார் பேச்சும் கேட்க மாட்டேங்குது. ரயன் பேச்சோ, மஞ்சுரிய தாண்டி இப்ப இன்னொருத்தவங்க சொன்னா அந்த பொண்ணு கேட்கும்னா கன்ஃபார்மா கேட்காது. நான்லாம் சொன்னா கன்ஃபார்மா இப்ப அந்த பொண்ணு அந்த நேரத்துல இருந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நீயா உனக்காகவே நான் ஓடுவேன்னு அடம் பிடிக்குமே தான் அந்த பொண்ணு கிட்டக்கே போல நானு. இது எதுக்குடா வம்புன்ற மாதிரி தான். ஆனா என் கண்ணுக்கு நல்லா தெரியுது இந்த விக்கெட் போயிடும்னு. இது தெரிஞ்சு ஒரு கேம்ல வந்து விக்கெட் போகாம தடுக்கிறதுக்கு என்னவோ அதுதான். இப்ப அந்த பொண்ணால ஓட முடியாதுன்னு சொல்ல வரல. இந்த சிச்சுவேஷன் டஃப்னு சொன்னேன். இந்த சிச்சுவேஷன் டஃப் இதை எடுக்காத எது பாசிபிள் ரிஸ்கோ அது வரைக்கும் எடு. ஏன்னா 14 வர உழைப்பு வீணா போயிடும்னு சொன்னேன். அது அந்த பொண்ணு கேட்க மறுத்துருச்சு. ஓகே. ஆல் தான் ராஜா. ஜஸ்ட் 1 மினிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிவா, நான் சொன்னது என்ன தெரியுமா? நான் இந்த ரெஃபரன்ஸ சொன்ன இதே எக்ஸாம்பிள சொன்னேன்னு தான் சொன்னேன். அவரு சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அவர் சொன்ன சிவா, ஆங்கிள் வேற. என்ன கம்ப்ளீட் பண்றேன் சிவா. நான் சரி கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்களேன். நான் வந்துட்டு சொன்ன விதம் வேற. அவரு சொன்ன விதம் வேற. இப்ப நான் அதுக்கான கிளாரிட்டி குடுக்குறேன்னா, ரவீந்திர ப்ரோ, நான் ஒரு ட்வீட்டுமே போட்டேன். என்ன போட்டேன்னா, முத்துக்குமரன் அவர்கள ஒரு வேளை வந்துட்டு மகாபாரதத்துல ஒரு அர்ஜுனனா நெனச்சா, க கிருஷ்ணர் வந்துட்டு அவருக்கான அந்த ரூட் கிளியரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார்ல, அந்த மாரி நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்றது தான் நான் ட்வீட்டே போட்டேன். என் ட்வீட் அத இன்னும் டெலீட் கூட பண்ணல. ஏன்னா, இது கேம பார்க்கும்போது என்னோட புரிதல நான் அப்படி கன்வே பண்ணேன். இது ஏதோ ஒரு வகையில எனக்கு தப்பாவும் தெரியல. இதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்க சொன்ன விஷயத்த நான் வேற மாரி அப்டேட் நீங்க சொன்னதையாவே டபுள் கோட்ஸ் போட்டுக்கிட்டேன்றது தான் சிவா சொல்றாரு. சிவா, என்னோட பாயிண்ட் அது கிடையாது. ரவீந்திர ப்ரோ சொல்ற விளக்கம் எனக்கு புரிஞ்சுச்சு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிடையவே கிடையாது. முத்துக்குமரன் அவர்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரவீந்தர் சார் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். அண்ட் கர்ணனா அவரு ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கல ஜாக்லின. நான் இங்க ஜாக்லின டஃப் என்கவுண்டரிங் பிளேயரா அவரு இருங்க அப்படி வரேன். எடுத்துக்கிறேன். சார் இருங்க சார். அந்த படத்துல நானே கொன்றேன்றது அபிமன்யுவை போட்டு தள்ளுற மேட்டர்லாம் வரும் அது. அங்க மேட்டர் நீங்க என்னன்னா நானே கொன்றேன்னு சொல்ற மேட்டரை இதத்தான் நானும் சொன்னேன்னு சொல்லி சார் சூப்பர் சார்னு வந்தீங்க. இது எப்படி ஆயிரும்னா ரவீந்தர் அவர் வந்து இந்த மேட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கிருஷ்ணரா அவர் இருந்தாருங்கிற மேட்டரையும் முத்து வந்து அர்ஜுனனா இருந்தாங்கிற மேட்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு ஆயிரும். அப்ப அவர் அதை வேலிடேட் பண்ணிட்டாருன்னு ஆயிரும். பேசும்போது கேட்கறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அதனாலதான் ஐ வாண்டட் டு கிளியர் த ஏர் ஹியர். ஓகே. அதுதான் சிவா, ஒரு அவர்கிட்டயும் குட்டி கரெக்ஷன். நீங்க அதுலயும் தப்பா தான் சொல்றீங்க. நானே கொன்றேன்றது அபிமன்யுக்கு சொன்னாரு. ரவீந்திர ப்ரோ சொன்னது நான் தான் கொன்றேன்றது. அது கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா அவர் கோட் பண்ணும்போதே இந்த கர்ணன் படம்னு சொல்லி தான் கோட் பண்ணாரு. கர்ணன் ஆமா. அப்படின்ற கேரக்டரை சொல்லும் போது பார்த்தாலும் அது வந்து எண்ட் ஆஃப் த டே எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னன்னா ரவீந்தர் சாரு அங்க இவரா இருந்தாரு, கிருஷ்ணரா இருந்தாரு. அதுதான் என் முத்து பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த அது இந்த கான்செப்ட்ல தான் வரும். அது நீங்க நானும் இதே தான் சொன்னேங்கும்போது அவர் இத வேலிடேட் பண்ணிட்டாருன்னு முடிஞ்சிரும். அதுக்கு தான் நான் இத ஐ வாண்டட் டு கிளியர் த ஏர். சரி, தேங்க்ஸ் ஃபார் கிளாரிட்டி சிவா. எஸ் ரவீந்திர ப்ரோ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இந்த பாயிண்ட்ல தான் நான் சொன்னது. நான் இதை ட்வீட்டாவும் போட்டிருந்தேன். பேசும்போதும் இதை பேசியிருந்தேன் நான். ஓகேவா? எனக்கு எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எங்கேயுமே உங்களையும் புட் டவுன் பண்ணல. ஒரு பிளேயரா உங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு ரிவ்யூவராவும் என் அண்ணனாவும் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம், எல்லா வகையிலையும் ஐ ட்ரீட்டட் அண்ட் ரெஸ்பெக்டட் ஃபேர். ரைட்டா? ப்ரோ, சௌந்தர்யாவோட ஃபேனு அவங்கள கூட்டு வந்தா மறந்துடாதீங்க. ஸ்பீக்கர் கொடுங்க அப்பப்போ. கண்டிப்பா. ஓகே ராஜா, தேங்க்யூ. ரவீந்திர ப்ரோ, நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். நாளைக்கு ஒருவேளை வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடியட்டும். ஷூர். ஓகே. ரவி சார்,
இன்னைக்கு நெறைய தேங்க் யூ ரூமர்ஸ்லாம் ப்ரோ. வருது. அதெல்லாம் லைக் எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. லைக் இஸ் இட் ரியல் ஆர் நோ? நீங்க போயிட்டாரா? எந்த கான்டெக்ட்ல சொன்னீங்கன்னா நான் ஒரு லூஸ் மாதிரி ஒரு 10 விஷயத்துல நிரப்பிட போறேன். அவரு எஸ்ஆர் நோனா ஷூட்டிங்ல வின்னர் ஷூட்டிங் ரன்னருக்கு வந்து ஒரு நாளைக்கு கதை நாளைக்கு ஓடிட்டு இருக்கு. அது ரியலா இல்லையா? ப்ரோ அவ்வளவுதான். ஒரு ஆ, 2 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் வந்துரும் ப்ரோ. இல்ல எனக்கு தெரிஞ்சு உண்மை இல்ல. அது இந்த எனி டைமோட மொமெண்ட்ல வச்சே கேரி ஃபார்வர்ட் பண்றதால அது கிளாரிட்டியா தெரியல. ஓகே. அவ்வளவுதான் சார். சிம்பிள். ஓகே. ம். தீனா பேசுங்க தீனா. ஹலோ சார். எஸ் சார். எனக்கு வந்து நான் வந்து ஜாக்மூ ஃபேன் தான். ஆனால் சில ஜாக்லின் ஃபேன்ஸ் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஜாக்லின் யாரை போட்டு அடித்தாலும் அதுக்கு ஃபயர் விடுவாங்க. ஆனால் ஜாக்லினுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாக்லின் யாராவது தொட்டுட்டாங்கன்னா, ஐயோ இது ஃபேரு அன்ஃபேர்னு சொல்லி வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை நான் அட்மையர் பண்ணுறேன். ஏன்னா நான் நேற்று ஸ்பேஸ்லையும் பார்த்துருக்கேன், இந்த ஸ்பேஸ்லையும் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் எத்தனை கொஷின் கேட்டாலும் எந்த இடத்துலையும் உங்களோட அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டு எந்த ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் அது முக்கியமாக இன்னையோட நேற்று பார்த்ததுல நீங்கள் நல்லாவே உங்களோட ஸ்டாண்டில் அப்படியே இருக்கீங்க. கீப் இட் அப். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் விமர்சனங்கள் வரும் தான். நானும் ஜாக்மூ ஃபேன் தான். எனக்கும் ஜாக்லினை பிடிக்கும் தான். பட் வந்து அதுக்காக ஜாக்லினை பற்றி யாருமே எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. அவங்கள எங்கே அந்த கேமில் வந்து ஏன்னா நீங்கள் அஃபிஷியலாக அந்த வீக் கேமில் இருந்தீங்க. இட்ஸ் அப் டு யூ ஹவு யூ பிளே த கேம். அது எத்திக்கல் அன்எத்திக்கல்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு கிவ் எனி ரீசன்ஸ் ஃபார் இட். ஸோ யூ வாக் அவுட் வித் ஹெட்ஸ் ஹை. நீங்கள் ரிவ்யூ நெக்ஸ்ட் இயரும் பண்ணுங்கள். வி வில் கீப் சப்போர்ட்டிங் யூ. ஆல் த So sweet of you and brother, with due respect, என்னைய பொறுத்த வரைக்கும் நானே ரசிச்ச ஒரு பொண்ணுகிட்ட இருக்கிற மாற்றத்தை பார்க்கும் பொழுது நான் ஒரு ட்ரிவியல் ஷாக்ல இருக்கேன். என் ட்ரிவியல் ஷாக்கை எக்ஸ்போஸே பண்ணாம தான் இருக்கேன். நான் எந்த இடத்துலையும் எக்ஸ்போஸ்லாம் பண்ணல. ஏன்னா நான் யாரும் எனக்கு சௌந்தர்யாவை தெரிஞ்சிருக்கின்ற அந்த கம்பேரிட்டிவ் ரேஷியோவே இவங்களை இவ்வளோ அனாய் பண்ணுதுன்னா, நான் வந்து ஏதோ ஒன்று நம்ம பேசணும்னு நினைக்கிறத பேச ஆரம்பிச்சா தட் வில் ஆக்சுவலி ஈவன் மோர் ட்ரிகராக தான் போகுன்றதுனால தான் நான் பேசலை ஆக்சுவலா. ஆனால் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியனேட் வந்து கேம்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் கேமை போய் 2வது தடவை உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன்னா அவ்வளோ ஜாக்லின் பேசுனா எனக்கு என்ன இருந்திருக்குன்னு பொறுமையா தெரிஞ்சுக்கிற பக்குவத்துல நீங்க இருக்கீங்களான்றது தான் நான் பார்த்தனே தவிர லெட்ஸ் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் எனக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு, லெக் இருக்கு, அதை பத்தி பேசன்னு நான் எடுத்துக்கிட்டேனே தவிர இது இந்த மாதிரி இப்ப இந்த ஸ்பேஸ்ல இல்ல எதுலயோ பேசுறவங்களுக்கு வந்து இட்ஸ் சம்திங். It is not something that I'm against anyone. I'm against only one thing, which is of the management made me go inside and make me to play. அவ்வளவுதானே தவிர நான் என்னை பொறுத்த வரைக்கும் Jacqueline is a good player. At any point of time, she is a tough, she is super strong. She can do many wonders. Which, she lost the game because of her own call, her own choice. Not because of anything or not because of any kind of other pressures. But இது சூசைடெல்லாம் தெரிஞ்சு எடுக்கிற முடியும் அவங்களா எடுத்துக்கிட்டது தான். சூப்பர் ப்ரோ. லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும். எனக்கு என்னன்னா, நீங்கள் இப்போ ரூமர்னு சொன்னீங்கல்ல, அந்த ரூமர் வந்து சாரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நான் ஆக்சுவலி சௌந்தர்யா கேட்டிருந்தான். பட் எனக்கு என்னன்னா, உங்களுக்கு சௌந்தர்யா வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற எல்லா ரைட்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ் ஆன் தட். அந்த ரூமர்னு சொல்லி வந்தது நீ கேட்ட கேள்விக்கு அது வின்னருக்கு மட்டுமா இல்லை ரன்னருக்கு மட்டுமா? ப்ரோ வெயிட் Runner பண்ணுங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. இன்னைக்கே தெரிஞ்சிரும். ரன்னருக்கு மட்டும்தான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் தீனா. ஸ்ருதி பேசுங்க. ஹாய் ரவி சார். என் பேர் ஸ்ருதி. ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டான்ஸ் நிஜமாலே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐ ரியலி லவ்ட் இட். அமேசிங் ஒன். ஓகே, எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. ஸோ அன்ஷிதா வரும்போது அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து முத்துக்கும் பிஆர் இருக்குன்ற மாதிரி சொன்ன அந்த சின்ன விமர்சனத்தையே முத்துவால அந்த டைம்ல ஹேண்டில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரூம்ல
போய் இதோட விட்டுறலாம்னு அங்கேயே முத்து அதை கட் டவுன் பண்ணிட்டு அப்புறம் உங்க கூட பெட்ரூம்ல போயிட்டு திருப்பி ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் டோட்டலா உங்ககிட்ட இருந்து ரொம்ப அவாய்ட் பண்ண மாதிரியே இருந்தது. there's very less conversation between you and him after that incident happened. இந்த ஒரு விமர்சனத்தை ஹேண்டில் பண்ணோம் கேமரா முன்னாடி எக்கச்சக்க தடவை ரெஜிஸ்டர் பண்ணி ஆனா அத வந்து உள்ளேயும் ஹேண்டில் பண்ண முடியல. வெளியில எப்படியாவது போயிருமோன்னு நினைச்சு உங்ககிட்ட உங்களை ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரியும் இருந்தது நிறைய இடத்துல. இந்த இந்த மாதிரி ஒரு இதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பர்சனை நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்றது I just had that question and yeah and I'm yeah. Yeah. No, actually, see, I understand the concern of your question. The whole point is, இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். வாட் எவர் ஐம் டாக்கிங் இஸ் ஜஸ்ட் அ பெர்ஸ்பெக்டிவ். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என் ஒப்பீனியனை வந்து இன்ஃப்ரண்ட்ல வச்சு தான் இதை பேசிட்டு இருக்கேன். இட் டசன்ட் ரெக்வயர் தட் யூ நீட் டு அக்ரி டு மை ஒப்பீனியன் அண்ட் I'm not expecting someone to validate of relating what I experience is equally the same. நான் அதை வந்து ஜாக்லினை வச்சு ஒருத்தரை கூட யோசிக்கல. நான் ஜாக்லின் எடுத்துக்கிட்டாலே வந்து நான் சொல்றது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் the only question of call is only one thing for the management or anybody. You played a good game, but you played your own smart game with the rest of the people. Why not you didn't play against Muthu? இதுதான் என்னோட ரீஎன்ட்ரியில வந்த அவங்களுக்கான ப்ரெஷர் கம். another kind of an answer is that you let Muthu to go with confidence, which the rest of the people can't even ready to take a risk to go and bite it, which is a very disappointing one for me. நான் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வந்துட்டேன். Thank you, Ravi sir. And I'm an organic fan of sound from France. So I just had this question for you because soundக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது no one stopped or யாருமே வந்து முன் வந்து நிறுத்தல. ஏன் இந்த டிஸ்கஷன் இவ்வளவு பெருசா பட் முத்துக்குன்னு வரும்போது முத்துவும் அதை வந்து இங்க இதோட பேசுறது நிறுத்திடலாம் எங்கேயாவது வந்து அவரோட பிஆர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுமோன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்த மாதிரி இட் வாஸ் அ டோட்டலி அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா தெரிஞ்சது. That's why I had to put out this question and thank you for answering it, Ravi sir. Bye bye. Thank you. Cool. Sir, thanks for coming, sir. Yes, sir. சார் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா உங்கள் கேம் வந்து ஒரு கேம் ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அது இந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசு. அது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரில. பட் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு வர்ற சீசன்ஸில் இது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த நீங்கள் பண்ண ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. நீங்கள் ஒன்று பண்ணீங்க, ஒரு மைண்ட் கேம் விளாண்டிங்க. எல்லாருக்கும் பிடிக்குமா, எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்லாம் தெரில. பட் கேம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அங்கே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் காணாமல் போயிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு டூ சம்திங். ஸோ யூ ட்ரைட் சம்திங். ஸோ இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் இந்த 24 கண்டஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட்டு சும்மா தான் போயிட்டு வந்தாங்க. அவங்க நம்ம நேம் எதுவும் கெட்டு போயிடக்கூடாது, நம்ம எதுவும் பெருசாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து நீங்கள் போனீங்க, நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹாவ் எனி திங் டு லூஸ், ரைட்? ஸோ அந்த ஒரு இதில் ஐ ரியலி அப்ரிஷியேட் சார். Thank you, brother. Actually, this is the right word what you said. I don't have to lose anything just because of trying it. எனக்கு வந்து அந்த குட் புக் இமேஜை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நீடே இல்லை. அதுக்கு அது ஒன்று தான் which is allowing me to be like how I am. வாட் வுட் என்ன ஜென்ரலாக நடக்கலாம் கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னா மை ஒர்க் வே ஆஃப் ஒர்க் வந்து அடுத்தவங்களோட கம்பேரிட்டிவாக பண்ணும்போது ரொம்ப கான்ட்ரடிக்டலாக இருக்கும். அவ்வளோதான். அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். Perception is something that it keeps changing every now and then according to the situation. So perspective பேஸ் பண்ணி ஒரு கால் எடுத்து அந்த காலை அதே பிராண்ட் பண்ணி அதே மைண்டு ஃபிக்ஸ் ஆகிறது தான் வேணாம்னு நான் பார்க்குறேன். ரைட் சார். சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வந்து பேசுனீங்க, எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க, பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க, நிறைய ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் காமனாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன், பே த டிசர்வ்ட் ஒன் வின்னு சொல்லலாம் நான். பட் ஆஸ் பார்ட் ஆஃப் இட் லெட்ஸ் see. ஏன்னா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஃபுல் ஸ்டாப் நாளைக்கு வந்துடும் இந்த சோ கால் ஜேர்னியில். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் let us have the 31st
இந்த பிபி கொண்டாட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து நான் ஸ்பேஸ் கொண்டு வர பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். யா தேங்க்யூ. ஓகே மக்களே, முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். முடிச்சு விடுங்க. எங்க தூங்க போயிட்டீங்களா? நான் சாஞ்சிட்டேங்க. என்னோட கொஸ்டின் முடிஞ்சோடனே நான் சாஞ்சிட்டேன். முடியல. ரொம்ப நேரம் போயிடுச்சு இன்னைக்கு ஸ்பேஸ். மீனம்மா இல்லையே தூக்கம் வைக்கிறதுக்கு? மீனம்மா வாங்க, மேல வாங்க, ஒரு ஹலோ சொல்லிட்டு போங்க. இல்ல. அப்பதான் தூக்கம் வரும். அனானமஸ்ல கேக்குறாங்களா? இல்ல, இருக்காங்க, கீழே இருக்காங்க. மீனம்மா ஆர்மி வெயிட்டிங். சார் இந்த மீன் டைம்ல ஒரு கொஸ்டின். இது வேற ஒரு சொல்லுங்க. ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணி விஷால் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொண்டாடிட்டாங்க. நாளைக்கு ரன்னர் அப்பா வரலன்னா முடிச்சு விட்டுருவாங்க போகுது. இல்ல அப்படி கிடையாது. சவுண்ட் ஆர்மி ஸ்கெட்ச் இல்ல விஷால் ஆர்மி ஸ்கெட்ச் சவுண்ட் ஆர்மிக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் அது. அதை போட்டு விட்டாங்க. இப்ப நாளைக்கு கொண்டாடி வேற செஞ்சுட்டாங்க. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லங்க, இன்னொரு கும்பல் வேற அந்த 17 பேர் தானே விடுங்க. இல்லங்க, அதான் அது 17 பேர் அது வேறங்க. இன்னொரு கும்பல் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கத்தி அவங்கள வேற போய் இவங்க அடிச்சு இப்படி ஒரு கலவரம் வேற இதுல நடந்திருக்கு. நாளைக்குதான் தெரியும். இப்ப என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாம் போய் அவங்கள வம்பிழுப்பாங்க. என்னன்னா இந்த ஒழுங்கு காட்டுவாங்க, லெவன்னு சின்ன பயலுங்க மாதிரி. அவங்க திரும்ப அடிச்சு இப்படி ஒரு சண்டை நடக்கும் இந்த ரூமர்னால. என்னது இந்த ரன்னர் ரூமர் தெரியல. இதுவும் கன்ஃபார்மா தெரியல, பாப்போம். சிவா ப்ரோ, ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு. உண்மையிலே அந்த கரெக்டான டைம்ல அந்த ஞானசெல்வம் ப்ரோ வந்து கரெக்டா நீங்க ஸ்டாப் பண்ணீங்க. அப்படியே அந்த நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாரு. நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்க சொல்லிட்டீங்க. சைடு இல்லங்க, இது அப்படியே போயிடாது. இவர் என்ன பண்ணுவாரு, நம்ம ரெக்கார்டட் ஸ்பேஸ் வேற. இவர் என்ன பண்றாருன்னா, அவரே ஒத்துக்கிட்டாருன்னு எல்லா இடத்துலயும் போய் சொல்லி வச்சிருவாரு. அவர் தானாவே ஒரு ஸ்பேஸ் போட்டு அவரே பேச ஆரம்பிச்சிருவாரு இத பத்தி. அதான் அதுல பெரிய பிரச்சனையே. சிவா, நான் எதுவுமே கவனிக்கல. நான் நல்லா தூங்கிட்டேன் சோஃபால கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து நீங்க ஏதோ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ கிருஷ்ணர் கம்பர் என்னவோ பேசிட்டு இருக்காங்களே. எனக்கு ரவி கிருஷ்ணர் ஒரு என்னடா அது புரியலையே. நானும் கர்ணன் படம் எல்லாம் எப்பயோ பார்த்தது. இந்த எப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு சீரியஸா? இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு இல்லங்க. அப்ப நான் கொஞ்சம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த படமே வரல. ஏதோ ஒண்ணு என்னமோ இருக்குதுன்னு போயிட்டு வந்தேன் நான் அந்த படத்துக்கு. அதனால ரீ ரிலீஸ் அப்போ அதனால ஞாபகம் இருந்துச்சு. இவரு பொசுக்குன்னு ஏத்தி விட்டாருங்க. இவர் கிருஷ்ணரு, இவர் வந்து அர்ஜுனரு, ஜாக் வந்து கர்ணருங்கிறாரு. ஏய் என்னடா பண்ணின்னு இருக்கிறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இவரு செல்வம் பேசுனது. அது வேற. அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. நிறைய பேர் வந்து அங்க மேட்டர்ல பேசுறாங்க. அவங்க பிரெயின் வாஷ் ஆயிட்டு ஒரு மாதிரி பண்ணி அவங்க வந்து போயிட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு, ஒரு இதுல போயிட்டாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்னன்னா மொத்த பழியும் தூக்கி முத்து இவர் முன்னாடி நின்று வண்டி ஓட்டினாருங்கிற ரேஞ்சுக்கு இவர் மாத்தி விட்டாப்ல. எனக்கு என்னன்னா அந்த அந்த பெட்டி டாஸ்க்கு முந்தின வீக் கூட கேட்டா கூட ஓகே, ஒரு அளவுக்கு நீங்க ஏதோ மைண்ட் கேம் விளையாடுங்கன்னு பண்ணலாம். பெட்டி டாஸ்க்ல பிக் பாஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பவித்ரா ஏவி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெட்டி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏவில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவோட அந்த ரன்னிங் மொமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். மற்ற 4 பேர்த்துலையுமே வந்திருக்காது. ஏன்னா அவங்களதுல ஏவி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்க பொழுது. ஸோ இது போட்ட ஸ்கெட்சே ஜென்ரலாக தான் போட்டுக்கிறாங்க, பவித்ரா வச்சு தான். அதுல ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க எமோஷனலா கொஞ்சம் பே பண்ணாங்க. கடைசி வரைக்கும் யாரும் சிக்கல அப்படின்றதுனால ஜாக்லின் வச்சு முடிச்சு விட்டாங்க அவங்க. அதுக்கு இதை தூக்கிட்டு கொண்டு வந்து முத்து மேலேயும் ரவீந்திர சார் மேலேயும் போட்டு விட்டா இதெல்லாம் என்ன அநியாயம் இதெல்லாம்? இல்ல யார் முத்து மேல போட்டது இத? அல்லன் ப்ரோ. யாரு செல்வம் தான் வேற யாரு? நடுவுல செல்வா ப்ரோ ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாரு அல்லன். விடுங்க, கடந்து போடுங்க, மன்னிச்சிருங்க ப்ரோ. தீனா ப்ரோ, இது ஸ்கெட்ச் எல்லாருக்குமே தான் ப்ரோ, இன்க்ளூடிங் முத்து தான். நீங்க முத்து ஃபர்ஸ்ட் எடுத்தான்ல அந்த ரிஸ்க், அது அந்த தண்ணி ஊத்தி இருக்கும், கீழே பெட்டி எடுத்துட்டு வரும்போது பெட்டி தவறி கீழே விழுந்துருந்துச்சுன்னா ராஜா ப்ரோ, அது அன்னைக்கு மழை பெஞ்சிருந்தது, அதனாலதான் அங்க தண்ணி இருந்தது. இல்ல சொல்றேன், அது அந்த கண்டிஷன் அப்படி இருந்துச்சு. எல்லாருக்குமே ஸ்கெட்ச் தான். ஃபர்ஸ்ட் முத்து போகாம வேற யார் போயிருந்தாலுமே அங்க இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றேன் நான். அவங்க இப்ப நான் இன்னும் ராஜா, நீங்க வந்து இது அக்ரி பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, முத்து நினைச்சிருந்தா அந்த ஹவுஸ்மேட்ஸ்காரனுங்க முடிச்சு விட்டுருக்கலாம். இவங்க என்னன்னா முத்து எல்லா இடத்துலயும் போய் நின்றுருக்கான். சரியா, எல்லா மேட்டருக்கும் போய் நிப்பான். எல்லா ரன்னிங் நீங்க அவன் வந்து இவங்க பெண்களுக்கான பட்டின்னு சொல்ற இடத்த தவிர மத்த எல்லாத்துலயும் போய் முத்து நின்றுருக்கான்.
இவங்க நாங்க போலன்னு ரிஸ்க் எடுக்காம எல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா இவன் ஓடி போய் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிருப்பான். நான் டெஃபினட்டா சீரியஸா சொல்றேன். மாட்டிருப்பான் நான் ப்ரோ. பயந்துகிட்டே இருந்தேன். அதுதான் ராஜா ப்ரோ சொல்றேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் அதுதான் இந்த பசங்க வேற, இந்த தீபக் ஆர்மில இருக்க பசங்க வேற, தீபக் அண்ணன் வேற வெளில வந்துட்டாரு, அவருக்கு மெசேஜை கன்வே பண்ணணும்னு வேற பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மஞ்சரிக்கு இன்பாக்ஸ் கமெண்ட் எல்லாம் ஏங்க இவன் போய்கிட்டே இருக்காங்க, அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்க நிறுத்துக்கலாங்க அவனை. மஞ்சரிக்கு. நிறுத்த சொல்லுங்களேன் அவங்கன்னு வரிசையா மஞ்சரியும் போய் நான் சொன்னாங்க, நல்லா அழுத்தமாவே சொன்னாங்க. ஆமா ஆமா எல்லாரும் ஒரு வழியா ஆனா சொல்லி சொன்னது அது கூட கடைசி கேட்கலையா அவன்? பெட்டிக்கு ஆமா போய் நின்ட்டான். இவரு தனியா கூப்பிட்டு போய் டேய் நீ அது எதுக்கு இருக்கும்ல, பார்த்து பண்ற ரயன் டாஸ்க் பீஸ்ட்னு பேர் வாங்கிட்டு எப்படி வெளில போக முடியும்? போட்டி போடணும்ல. இன்னொன்னு நான் அது வேற மாதிரி பாக்குறேன். அதுதான் இன்னொன்னு வந்து என்னன்னா, அது ஏன்னா அவர் விஷாலு, இவரு, ரயான் 3 பேர் இப்போ நிக்கிறப்பயே, அவர் கன்வின்ஸ் பண்ணி விஷாலுக்கு தான் குடுக்க பார்த்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா இடத்துலயும் போய் நிக்கிறத மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, நான் இன்னும் கேம்ல விளையாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அ நம்ம பேக் எடுத்துக்கலாம். ஐ மீன்ஸ் என்னன்னா, அந்த டிஸ்கஷன் வர இடத்துல பேக் எடுத்துக்கலான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கரெக்டா எனக்கும் புரிஞ்சுது. என்னன்னா இவங்க அந்த கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா, ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேக் அடிச்சிட்டாருன்னா இவர் நிப்பாரு, அப்ப போய் தானே ஆகணும். இப்ப அப்படித்தானே ஆயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இவர் போறாரு எல்லா இடத்துக்கும் வாலண்டியர் பண்ணிட்டு போகும்போது மத்தவங்க புத்திசாலியா கண்ணை காட்டி பின்னாடி போயிட்டாங்கன்னா ஓகே அது ஓடிதான் ஆகணும். 106 நாளா பாத்துருப்பாருல, அந்த அளவுக்கு விஷாலுக்கும் ஆமா, அவ்வளவு இது இருந்திருந்தா கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போயிருக்குமே இந்த சீசன் தான். அதான் அந்த அளவுக்கு கூட இந்த வெளியே இருந்த கண்டஸ்டன்ஸ் வந்து கூட அந்த அளவுக்கு இல்ல பாருங்களேன். எதுவும் இல்ல, யோசனையே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஆப்புங்கிறத யோசிக்கல. இந்த ஸ்கெட்ச் எல்லாருக்கும் போட்டதுன்னு சொன்னீங்களே, அது எதை வச்சு சொல்றீங்க? ப்ரோ அது எல்லா எப்ப வேணா இடத்துலயுமே என்ன risk வேணா தான் bro நடக்கலாம் ப்ரோ. இருந்துச்சு. இது எங்க வேணாலும் தப்பா போயிருக்கலாம் ப்ரோ. நம்ம பார்த்தது எல்லாமே கரெக்டா போனது மட்டும் தான் பார்த்தோம். எக்ஸெப்ட் த லாஸ்ட் ஒன். நம்ம அப்பவும் வந்து அவங்க முடியல, இவங்க முடியலன்னு சொல்லி. இப்ப லாஸ்ட் வந்து இங்க ஜாக் போகாம வேற யாராச்சும் இப்போ இவன் வந்து ரயான் வந்து நான் தான் போவேன்னு போயிட்டு ஒருவேளை அவன் வர முடியாம போயிருந்துச்சுன்னா, நீங்க ஸ்கெட்ச் இந்த அதுக்கு நம்பர் தான் அதுக்கு நம்பர் தான் இல்ல சொன்னாலும் இல்ல அதுக்கு ஓகே. தான் ஆலன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆலன் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் ஒன்னு இருக்கு ஆலன், பயங்கரமான ஸ்கெட்ச். என்னன்னா முன்னாடிலாம் இந்த அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒண்ணுல மாட்டிப்பாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி இல்லாம ஒரு சிங்கிள் பெட்டி வச்சா இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த 3 பெட்டி மேட்டர் இருக்கு இல்லையா, சௌந்தர்யா போய் அந்த இடத்த ஃபேஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த இடத்துல வேற யாராவது போயிருந்தா எனக்கு மாட்டிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டெஃபினட்டா டவுட் இருக்குது. ஏன்னா அந்த பெட்டி தரங்கிற மேட்டர்ல விஷால் போய் மாட்டிடுவாங்க. எடுத்தானே ப்ரோ. ஃபர்ஸ்ட் பெட்டியில ஒண்ணுமே இருக்காது. அது சான்ஸே லக்கு போயிருக்கும். கொஞ்சம். சொல்லுங்க. அது இல்ல லக்கு தான். அது லக்கு தான். விஷாலுக்கு வந்து என்னன்னா, பெட்டி தானா அது வந்து இதுவாயிருக்கும். கீழ விழுந்து தொறந்திருக்கும். ஆமா. இன்னொன்னு வந்து அது லக்கு அது. இல்லன்னா அது 2 செகண்ட், 3 செகண்ட் அங்க வேஸ்ட் ஆயிருக்கும். ஜெனரலாவே பாய்ஸ் 3 பேத்துக்குமே அந்த குறுக்கு டைம்ங்கிறது ஓகே தான். ஏன்னா 3 பேருமே ஃபிட்டா தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு விதத்துல. ஸோ அது பாய்ஸ்க்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த 3 பெட்டி வச்ச இடத்துல கேர்ள்ஸ் போயிருந்தாங்கன்னா, சௌந்தர்யா மட்டும் கொஞ்சம் சௌந்தர்யா வந்து அது சீரியஸா பண்ணாங்களா? இல்ல நம்ம போயிட்டு வந்தா மட்டும் போதும், ஹார்ட் ஒர்க்கா மட்டும் போதுன்றத காமிக்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த இடத்துல பவித்ரா போயிருந்தாங்கன்னா, பவித்ராக்கு பூஜை தான். என்னன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாதுல்ல ப்ரோ, எவ்வளவு 100 மீட்டர்ஸ் இதுன்னு உங்களால உள்ளே இருந்திருக்காங்க. நிறைய இப்போ விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஜாக் ஓடி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல தோத்து போயிருந்தா, நீங்க அதே இடத்துல சவுண்ட் தோத்துருக்க போயிட்டு மாட்டாங்க. தோத்துருந்தாங்கன்னா எதை வச்சு சொல்றேன் பாருங்க. இல்ல கண்டிப்பா தோத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்ததை விட எப்படி சொல்றது 5 செகண்ட்ஸ் கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. இல்ல ப்ரோ, அது கடைசியா அவங்க கடைசியா ஓடும்போது நல்ல ஸ்பீடா தான் ஓடினாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு இன்டென்ஸ் ப்ரெஷர் இருக்குல்ல, அவ்வளவு இல்ல. போக போக தான் அந்த ப்ரெஷர் ஏறிச்சு. சரி, அப்படி பார்த்தா கூட டைம் 5 செகண்ட்ஸ் அவங்களுக்கு கடைசியா கொடுத்தது. அப்புறம் அதுல வந்து அவங்க 2 செகண்ட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பொட்டி வெயிட் கணக்கு இருக்கு. வெயிட் நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, டோர் க்ளோஸ் பண்ணாத கணக்கு இருக்கு. அப்புறம் கடைசியா அந்த எப்படி சொல்றது, எல்லா கண்டஸ்டன்ஸையும் வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பேச ஃபர்ஸ்ட் வச்சு ஆஃப் ஆல் அவங்க அழுதுட்டு இருக்கும்போது எப்படி ஓட விட்டாங்கன்னு தெரியல. அழும்போது பிரீத்திங்லாம் வேற மாதிரி இருக்கும். இல்ல அந்த அழுவுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் லைட் ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா, மற்ற கண்டஸ்டன்ஸை வச்சு. அதுக்கப்புறம் அவங்க உடைஞ்சிட்டு அப்புறம் அந்த டாஸ்க்கை வந்து 3 பேர் பண்ணலான்னு வந்தது. வரும்போது இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது உங்களுக்கான வின்னிங் மொமெண்ட்னு ஒரு திருப்பி கேஸ் லைட் பண்ணுது. என்னன்னா முத்து அங்க பேச விட்டுருந்தாலே வேற மாதிரி போயிருக்கும். அந்த 5 பேர் பேசிட்டு வந்தோடனே முத்து வந்து யோசிப்பான், ஐயோ இவங்க ஃபீல் பண்ணுவாங்களேன்னு அப்பதான் யோசிப்பான். போய் பேசலான்னு போகும்போது நிறுத்திடுவாரு. எனக்கு அதனாலதான் வந்து அது ஸ்கெட்ச் வந்து எல்லாருக்கும்ன்றது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அப்படியே எல்லாருக்கும் வந்து கொடுத்த விஷயங்களே கொடுத்திருந்தா கூட அவங்க அதுல நேரத்துக்கு உள்ள இருந்திருப்பாங்க.
எனக்கு என்னன்னா பை த வே ஐ அம் வெரி யாராவது ஹாப்பி. ஒருத்தரை போயே ஆக்கணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அது கடைசியா இவங்க இதாகாதனால இவங்க கடைசியா வந்து மாட்டினாங்களோன்னு ஒரு ஃபீலும் இருக்கு. இல்ல அதுதான். இப்போ நீங்க சொல்ற மாரி இருந்தா கூட, அந்த டைமர்லாம் குறைச்சு முன்னாடியே வச்சிருந்திருக்கலாமே. ப்ரோ இப்போ டைமர்லாம் எந்த இடத்துலயும் குறைக்கலையே. டோர் எந்த இடத்துலயும் இல்ல க்ளோஸ் ப்ரோ, பண்ணாம அது இருக்கலையே. சொல்லிட்டாங்கல்ல ஃபர்ஸ்டே வந்து டைம் சொன்னதுக்கு அப்புறம் தானே அவங்க நான் பண்றேன்னு வந்தாங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆமா. பவி அத கூட அவன் பவி சொல்லலல்ல ஜாக் போனாங்கல்ல ஆனந்த் ப்ரோ. ப்ரோ, எனக்கு இன்னொன்னு இருக்கு. பவி போனாங்கல்ல, அப்ப அப்பவே போயிருந்தா இவங்க அப்ப ஸ்ட்ராங்கா ஜாக் போயிருந்தா இருந்திருக்கலாம்ல. அதுதாங்க அந்த இடத்துல முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடக்கும்போது முத்துவும் ரயனும் போவாங்கல்ல. முத்து தான் ஃபர்ஸ்ட் பேசினாரு. ஸோ நீங்க போங்க. முத்து நீங்க தான் முதல் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? ஆனா அதுவே ஜாக்லினும் பவித்ராவும் வந்து நிக்கும்போது ஜாக்லின் தான் ஃபர்ஸ்ட் நான் போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க பேசி முடிவு எடுத்துக்கோங்கன்ட்டாரு. அவருக்கு ஜாக்லின் ஓடணும்னு இருந்திருந்தா, ஜாக்லின் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேசுனீங்க, நீங்க போங்கன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருந்திருப்பாரு. ஆனா அவர் அதை பண்ணல. ப்ரோ நம்ம இப்போ ரிசல்ட்ட பேஸ் பண்ணி நம்ம அந்த இதுல நம்ம பேசிட்டு இருக்கோம். ரிசல்ட் ஒண்ணு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வந்துருச்சு. பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மட்டுமே நம்ம நியாயம் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்ம ஆக்சுவலி அந்த நடந்த பவி அந்த நிறைய டைம்லயே வந்து பாசிபிலிட்டி மிஸ் எனக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபீல் நம்ம. ஆச்சுன்னா, அவங்க அந்த இடத்துலயே கான்பிடென்ட்டா இல்ல. அவங்க அந்த இடத்துல ஸ்மார்ட் மூவா சரி ஓகே நீங்க போயிருன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். இல்ல 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 அப்ப எதுக்காக இருங்க. அப்ப இருங்க எதுக்காக இல்ல, இல்ல, முத்து நான் சொல்றேன். இல்ல இப்போ அவங்களுக்கு தான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி மேனிபுலேட் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. இதுக்கப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். இதுக்கப்புறம் பண்ணலன்னா அவங்க ஏதோ டைட்டிலுக்கான தகுதியே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பயமும் இருக்கு. பிளஸ் இல்ல வந்து அந்த விஜய், நான் அதை ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லல, நான் அதை போயிடும்ன்றது ஒரு சொல்லல. ட்ரையும் பண்ணணும்ல. எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னும் போது இவங்க பண்ணலன்ற மாதிரி தனியா இருக்க மாதிரி இருக்கும்ல. அந்த ஒரு கில்ட்ல தான் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் மெயினான விஷயமே. பட் அது எனக்கு என்ன கில்ட் ஏத்தி விட்டதே பிக் பாஸ் தானே. அதுதான் சொல்றேன். அந்த விஷயம் பண்ணது எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் தான். அண்ட் ரயானே அவன் ஓப்பனா சொல்லியிருப்பான் அந்த டோர்ல உட்காந்து பேசும்போதெல்லாம். ஸோ இது யாரோ ஒருத்தர் போகணும். அண்ட் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு அந்த எனக்கு ஒன்னே விஷால் பெட்டி மட்டும் எடுக்கிறப்பயும் ஜாக்லின் போயிருப்பாங்க. அவங்களே தான் பேக் அடிச்சிருப்பாங்க. சரி நான் போல அப்படின்ட்டு. ஏங்க நான் இன்னொன்னும் சொல்றேங்க. இந்த மேட்டர்ல ரயானும் முத்துவும் போனாலே டைட் ஃபினிஷா இருந்திருக்கும். விஷாலே மாட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல. நான் அதையும் சொல்லிடுறேன். விஷாலும் மாட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பீட் கால்குலேஷன்ல பார்க்கும்போது ஜாக் வாஸ் ஃபாஸ்டர் தான் பவித்ரா. அது அவங்க இது பண்ணும்போது சௌந்தர்யாவை தவிர மற்ற எல்லாரோட ஸ்பீடையுமே கால்குலேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஃபாஸ்டஸ்ட் வாஸ் ரயன், நெக்ஸ்ட் முத்து, நெக்ஸ்ட் விஷால், அதுக்கப்புறம் ஜாக்கு, அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து 14 km/h சம்திங் போட்டுருந்துச்சு. ஜாக்கு வந்து 15.5. ஸோ ஜாக் வாஸ் ஃபாஸ்டர் தானே. அந்த இதுலயும் ஸ்பீடா தான் ஓடி இருக்காங்க பவித்ராவை விட. ஆனா டைம் கம்மி. அதுதான் டைம் எல்லாம் வந்து கம்மியா வச்சுட்டு மத்த யாரையும் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண விடாம அவங்கள வைக்கிறாங்கன்னா இட் வாஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஒன் பர்சன் தானே. ஏன்னா திங்ஸ் தட் ஹேப்பன் பிஃபோர் இருக்குல்ல, அது எல்லாமே இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஒன் பர்சன்ல. ஏன்னா அவங்க அது ப்ரோ ஒரு எவிக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த இடத்துல முத்துவ ரயனா இருந்தா பாசிபிளா வின் பண்ணிடுவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ அவங்களுக்கு ஐயா அவங்களுக்கு டைமை குறைச்சு வைக்கலையா, இல்ல உங்களுக்கு புரியும். நான் அவங்களுக்கு சொல்றது டோரை க்ளோஸ் பண்ணாம இல்ல. கடைசியில ப்ரோ சொல்றேன் ப்ரோ. ஆலன் கடைசி அந்த ஆலன் ப்ரோ ஜாக்லின் ஓடுனத சொல்றேன். ஆ, 3 பேர் போய் நின்னப்ப, ஏன் பிக் பாஸ் வந்து நீங்க ஜாக்லின் நீங்க ஓடுங்கன்னு சொன்னது என்னன்னா, அந்த இடத்துல முத்துவுக்கு ரயானுக்கு குடுத்தா, அவங்களுக்கு இன்னும் அது கடைசி டாஸ்க்ன்னு வேற சொல்லிட்டாரு. சோ அவங்க 2 பேர் ஓடி வந்துருவாங்கன்றது ஹையஸ்ட் 90% வந்துருவாங்க திருப்பி 2 பேர்ல குடுத்திருந்தா. அவங்களுக்கு ஒரு எவிக்ஷன் பண்ணி அவன் இத வச்சு. வேற வழி இல்ல. இல்ல தீனா தீனா எனக்கு எனக்கு உங்க லாஜிக் ஏன் புரியலன்னா, பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா பசங்களுக்கு டைமை குறைச்சு கொடுத்துருந்துருப்பாங்கன்றனா. அது வந்து என்ன ஆயிடும்னா, அந்த இடத்துல பொண்ணுங்க நாங்களும் போய் நிக்கிறோம். அதாவது என்னன்னா, டைம ஒரே மாரி வச்சுட்டாங்க. டைம ஏன் ஒரே மாரி வச்சாங்கன்னா, கேர்ல்ஸும் பண்ணணும், பாய்ஸும் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா யார் வேணாலும் முன்னாடி வந்து நிக்கலான்ட்டாங்க. இவங்க என்ன இவங்க இது வந்து எந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னா, கடைசியில கடைசியில வந்து அந்த டைம கம்மி பண்ணி குடுத்து, அ டைம் கம்மி பண்ணி குடுத்தாலும், முத்துவும், ரயானும் ஓடி வர்றதுக்கு உண்டான சான்ஸஸ் வந்து 90% வந்துருவாங்க. மீதி 10% தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜாக்லின வச்சா, கண்டிப்பா அவங்க வந்து எவிக்ட் ஆயிடுவாங்க. எவிக்ட் ஆயிடுவாங்கன்ற ஷூர் இருக்கு. ஸோ இதுக்கு அது இல்லாம கடைசி டாஸ்க்ன்னு வேற பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ வேற வழியே இல்ல. அவங்க வந்து அந்த இடத்துல சேனல் வந்து எவிக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. பட் வந்து பிளான்ல ஜாக்லின் மட்டும் தான் இருந்தாங்களான்றது தான் தப்பு. அது வந்து கிடையாது. அந்த பிளான்ல அவங்க ஸ்கெட்ச் காமனா போட்டாங்க. தீனா அந்த தீனா 3 இல்ல பேர் இல்ல தானே ஓடி ஜாக்லின் வந்தாங்க. மட்டும்தான் இருந்தாங்க. இருங்க ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் 3 சொல்றது பேர் இந்த ஓடி டாஸ்க்ல வரும்போது ஏன் ஜாக்லின் நீங்க தானே செலக்டட் அப்படின்னாரு. எனக்கு புரியலையே. நான் சொல்றது இந்த டாஸ்க்ல ப்ரோ. அதாவது கடைசி ரவுண்ட்ல சொல்லல. நான் சொல்றது இந்த டாஸ்க் ஸ்கெட்ச் ஓப்பன். யாராவது ஒருத்தவங்க எவிக்ட் பண்ணணும். அந்த அதுதாங்க போற நான் ஒத்துக்காததுக்கு காரணம், அது எல்லாருக்கான ஸ்கெட்ச்னு என்னால ஒத்துக்க முடியாத காரணம், ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் 2வது டாஸ்க்லயே டைமரை குறைச்சு குடுத்திருந்தா
அது மொத்தமாவே மாறி இருக்கும் எல்லாரோட சாய்ஸஸோன்றேன் நான். ஆலன் ப்ரோ ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ம். பெட்டி எடுத்துட்டு வரணும்னு அவசியமே கிடையாதுல்ல, கரெக்டா? பெட்டி அதுக்கு எடுத்துட்டு அத வரணும்னு அத எங்கேயுமே சொல்லவே பண்ணாமே இல்லை இல்லையா? இருக்கலாமே. ஏற்கனவே சௌந்தர்யா போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெட்டி எடுக்க பெட்டி எடுக்காம வர்ற ஆள் கிடையாது இவங்க. வந்தாங்கன்னா பெட்டி எடுக்காம வந்திருந்தாங்கன்னா அங்க எஃபோர்ட் போடணுங்கிறதா முக்கியம், வெளியே போகணுங்கிறதா முக்கியம், ஓடணுங்கிறதா முக்கியம். அது நடந்துருச்சு. இப்போ அவங்க வெளியே அவங்க பாட்டுக்கு அவங்க பெட்டி எடுக்காம உள்ள வந்திருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும்ல, கேம்ல இருந்திருப்பாங்கல்ல. இப்போ நீங்க எல்லா ப்ராபபிலிட்டியுமே எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் வருது. அந்த 2 செகண்ட் முன்னாடி அவங்க திரும்பி உள்ள வந்திருந்தா கேம்ல இருந்திருப்பாங்கல்ல. இப்போ அந்த பெட்டி கிடையவே கிடையாதுல்ல. அது ஒரு இது மட்டும் தானே. ஆலன் என்னன்னா இங்க ஒரே ஒரு மேட்டர் தான். இங்க வந்து மைண்ட் கேம் இஸ் பிக் பாஸ் வெர்சஸ் தட் பிளேயர் ஹூ இஸ் புட் இன் த ஸ்பாட். சரிங்களா? கரெக்டா நான் சொல்றது? பிக் பாஸ்ோட அவங்க ஒரு மைண்ட் கேம் ஆடி ஜாக்க ஒரு ஸ்பாட்ல போட்டிருக்காங்க. இவங்க அந்த எனக்கு என்னமோ அவங்களோட அந்த இதுல வந்து யோசிச்சு அந்த பிரேவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது எனக்கு புரியுது. அவங்க வந்து நான் இதை ஆடி ஆகணும் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம், மச்சான் போயிட்டு பாதியிலலாம் திரும்ப வர முடியாது மச்சான் அப்படின்னு. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டே எனக்கு வந்து அந்த மேட்டரை எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அவங்க வந்து அந்த இதுல போயிட்டாங்க, எனக்கு அது புரியுது. ஆனா இந்த மேட்டர்ல நமக்கு ஸ்கெட்ச் போடுறானுங்க அப்படிங்கிற ஒரு யோசனை அங்க இல்ல வந்துருந்துன்னா இல்ல வந்திருக்கலாமோ அவங்களுக்கு அப்படிங்கிற தெரியும். ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கு. தெரியும். போறதுக்கு முன்னாடியே மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. இது ஓவரால் ஓகே எப்படி தெரியுமா சிவா நான் பாக்குறது? ஷீஸ் இந்த டாஸ்க் வந்தோடனே அவங்களுக்கு ரொம்ப பயம். ஓகேவா? வந்ததுல இருந்தே பாதரிங்ல தான் இருந்தாங்க.